மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் இமயாவின் பணிவான வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு புது பொங்கல். தை பொங்கல் விழாவுக்கு பல பெயர்கள் இருக்கு. புது பொங்கல், தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், இன்னும் பல பெயர்கள் இருக்கு. ஆனால் நம் தமிழ்நாட்டுல எப்படி பொங்கல் கொண்டாடுறோம், கடல் கடந்த அமெரிக்கால எப்படி கொண்டாடுறோம், ஒரு ஒப்பீடு சொல்ல போறேன். பொங்கல் ஒரு நாள் விழா இல்ல. பொங்கல் சூரியனுக்கு, இயற்கைக்கு, மண்ணுக்கு, மாடுக்கு, முக்கியமா விவசாயம் ஒரு உழைப்புக்கு ஒரு திருவிழா. சரி, இப்போ எல்லாரும் கண்ணு மூடுங்க. இப்போ பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடி என்ன வருது நான் சொல்லட்டுமா? வாசல சுண்ணாம்பு, காவி கோலம், புது அடுப்பு, பானோர விலகு, புது பானை உள்ள புது அரிசி, கரும்பு, பனக்கிழங்கு, மஞ்சள் தோரணம் கட்டி, காய் பழம் பறிச்சு சூரியனுக்கும் மாடுக்கும் நன்றி சொல்லுவோம். ஆனால் கடல் கடந்த அமெரிக்கால என்ன பண்றோம்? அம்மா அப்பாக்கு வேலை நாள், நம்மளும் பள்ளி போனோம். ஆனால் வாசல கோலம் இருக்கும், மின் அடுப்புல பொங்கல் இருக்கும், காய் பழம் சாமிக்கு பறிச்சு சூரியன் உதிக்கும் போது குளிரையில நம்ம சாமி கும்பிட்டு நாள் ஆரம்பிப்போம். வாரம் கடைசியில நம்ம எல்லாம் ஆடி பாடி ஒன்னா சாப்பிட்டு பொங்கலோ பொங்கல் சொல்லி கொண்டாடுவோம். தமிழ்நாட்டுல பொங்கல் விழா மண் மணக்கும், அமெரிக்கால பொங்கல் விழா நினைவு மணக்கும். இந்த ரெண்டுல ஒற்றுமை இருக்கு. நம்ம இடம் மாறலாம், நம்ம சூழல் மாறலாம், ஆனால் நாம் பாரம்பரிய விழாவை தொடரும் பண்பு, நம் அடையாளம் மறக்கல. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.